திரு ஷீஹான் உசேனி அவர்கள் இன்று நம்முடைய அவர் இல்லை. அவருடைய மரணத்திற்கு ஆழ்ந்த இரங்கல்கள். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலில் இந்த பகுதியோட பேர் கதையில் கதாபாத்திரம் லெஜெண்டரி ட்ரிபியூட்டுன்னு நம்ம சொல்லலாம். திரு ஷீஹான் உசேனி அவர்கள் சிறந்த கராத்தே வீரர், டேக்வாண்டோ வீரர், வில்வித்தை வீரர், சிறந்த சிற்பி, ஓவியர், இன்னும் அவரோட தகுதிகளை திறமைகளை சொல்லிகிட்டே போகலாம். அவருடைய மரணம்ன்றது ஒரு மாதமாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர்களுடைய மாணவர்களாலும் அவருடைய நலம் விரும்பிகளாலும் அதை ஏற்றுக்க முடியல. இன்று அவர் நம்முடைய இல்லை, அவர் இறந்துட்டார். இதை பற்றியும் அவரை பற்றியும் நம்ம ஏற்கனவே நம்மளே ஒரு காணொளி போட்டிருக்கோம். அது இல்லாமல் இந்த சோஷியல் மீடியாலேயும் சரி, மற்ற இடங்கள்லையும் சரி பல்வேறு செய்திகள் வருது. அதெல்லாம் டெய்லி பேசிஸில் நீங்கள் பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. அவரை பற்றி வெவ்வேறு செய்திகள் வர்றது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த செய்தியை, இந்த காணொலியை போட்டதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அதில் நமக்கு என்ன லெசன் கிடச்சிது அப்படின்ட்டு. திரு உசேனி அவர்களை எனக்கு அறிமுகம் உண்டு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அறிமுகம் உண்டு. அப்பயே அவர் ஒரு மிகப்பெரிய பிரபலமான தற்காப்பு கலை நிபுணர். அவரோட நம்ம மீட் பண்ணதை பற்றி போன காணொலியும் நான் கொடுத்துருக்கேன். நான் இப்போது சமீப காலமாக நான் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி கோயம்புத்தூர் வந்த பிறகு பெரிய அளவுக்கு தொடர்பு இல்லை. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் மூலமாக கடந்த சில ஆண்டுகளாக தான் அவரை ஃபாலோ பண்ணேன். அவர் வெளிநாடு பயணம், பாம்பே, ஹைதராபாடு, டெல்லி பயணம், மற்ற இடங்களுக்கு போன பயணங்களெல்லாம் அப்பப்போ பதிவிடுவார். ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அவருக்கு ஒரு பிளட் கேன்சர் இருந்தது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட வகையான பிளட் கேன்சர் இருக்குது, அதை பண்ண முடியாது, அதுலேருந்து ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்றது அவரே வெளியிட்ட காணொலியில் சொல்லியிருந்தார். எல்லாத்துக்குமே மிகுந்த அதிர்ச்சி. இன்றைக்கி அவர் இல்லாத பட்சத்தில் அந்த இடைப்பட்ட காலம் அப்படின்னா 20லேருந்து 30 நாள், அதாவது அவருக்கு தெரிஞ்சு அவர் ஒரு காணொலியாக வெளியிடுறாரு, அவருக்கு அது ப்ரிப்பேர் ஆகிட்டு வர்றது வரைக்கும் ஒரு 20லேருந்து 30 நாளுக்குள்ளே இந்த இடைப்பட்ட நாளில் அவர் எப்படி அந்த மரணத்தை கொண்டாருன்றது மிகவும் ஆச்சரியமான விஷயம். இதை பற்றி வரலாறுலையும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, சமகாலத்துலையும் சரி 2-3 தரவுகள் இருக்குது. நானே கூட அதை படிச்சிருக்கிறேன். அதை நான் கம்பேர் பண்ணுறோன்றதுக்காக இங்கே சொல்லலை. நானே சில விஷயங்களை புரித்து இப்போ மென்மேலும் இந்த சப்ஜெக்டில் நான் ஆச்சரியப்படுறேன் பல விஷயங்களை. இதை பொறுத்த வரைக்கும் அந்த டைம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த டைமில் எப்படி அவர் ரியாக்ட் பண்ணார் அப்படின்னா, மரணத்தை பற்றி அது அவர் துளி கூட கவலைப்படலை. அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தார். சரி, அவர்கிட்ட என்ன கடமைகள் இருக்குது, அவருக்கு என்ன லெகசியை விட்டு சென்றார், அவர் இவ்வளோ நாள் பண்ணதை முன்னேற்பாடுகளையும் சரி, அவருக்கு பின்னாடி இருந்த விஷயங்களும் சரி, எப்படி அந்த லெகசியை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பற்றி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இது வரைக்கும் பண்ண கராத்தே கலை என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. கராத்தே, டேக்வாண்டோ, அந்த இஷின்ரியோவை தலைமையிடமாக கொண்ட இடத்தையும் சரி, அந்த மாணவர்களுக்கு அடுத்த தலைமையும் அந்த ஏரியா வாரியான தலைமைகளையும் அவர் பிரித்து கொடுத்துட்றாரு. அடுத்தது ஆர்ச்சரி. இவ்வளோ வருஷமாக வில்வித்தையில் ஒரு மிக பிரபலமாக இருக்கிறாரு. அந்த பிரபலமாக இருந்த ஆர்ச்சரியோட அவுட்கம் என்ன அப்படின்னா, அவரோட இலக்கு என்ன அப்படின்னா, கனவு என்ன அப்படின்னா, இந்தியாவுக்காக கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்றது. அதுக்குண்டான 2 மாணவிகளை தயார் பண்ணி அதை அறிவிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது சிற்பம் சரி, ஓவியம் சரி, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணுறாரு. இதை எங்கெங்கே எப்படி எடுத்துகிட்டு போகணும், அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றதை வகைப்படுத்துகிறாரு. அதை ஒரு சரியான கைகளில் ஒப்படைக்கிறாரு. அவர் இறப்புக்கு அப்புறமா என்ன பண்ணணும், சிலை வடிவமைக்கணும், என்ன அதுக்கப்புறம் உள்ள ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத சில விஷயங்களை சொல்கிறாரு.
அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து என்ன விலைன்னு சொல்லி ஒரு அசஸ் பண்ணுறாரு. அது ஒரு குறிப்பிட்ட தொகையை போடுறாரு. அது யாராச்சும் வாங்கினாங்கன்னா அதை வந்து அந்த ஆர்ச்சரி அசோசியேஷனுக்கும் அவங்களுடைய செலவுக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த வகையாக ஒரு மற்ற விஷயங்களெல்லாம் இதெல்லாம் நடக்கும் பட்சத்துலேயும் சரி, நடக்காத பட்சத்துலேயும் சரி, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் அமைக்கிறாரு. அதில் அவங்க சகோதரியை நியமிக்கிறாரு. அவருடைய நண்பர் ஒருத்தர் ஜெர்மனியில் இருக்கிறாரு, அவரை நியமிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய நட்பு வட்டத்தில் சில பேரை குறிப்பிட்டு, அவங்க சொந்தங்கள் சில பேரை குறிப்பிட்டு அதில் ட்ரஸ்ட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிடுறாரு. அவரோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த கிட்டாரை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் விற்க முடியும், கொடுக்க முடியுன்றதை பார்த்துட்டு அதை விற்க முடிஞ்ச அளவுங்களுக்கு விற்கிறாங்க, டொனேட் பண்ணுற விஷயங்களுக்கு டொனேட் பண்ணுறாங்க. இவ்வளவு விஷயத்தையும் இந்த குறுகிய இடைப்பட்ட காலத்தில் 20லேருந்து 25-30 நாளுக்குள்ளே அவர் பண்ணி முடிக்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நமக்கு ஒரு தலைவலி வருது, காய்ச்சல் வருது அப்படின்னா ஒரு பழமொழி கூட இருக்குது, தலைவலியும் காய்ச்சலும் அவனுக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லிட்டு. நம்மளால் செயல்படவே முடியல. நான் வந்து இவ்வளோ வருஷம் என்னோடய தற்காப்பு பயிற்சியும் சரி மற்ற பயிற்சிகளுக்கு அப்புறமா வந்து இப்போ தான் நான் ஓரளவே என்னால் என்னோடய சேலஞ்சஸ்லேருந்து நான் தயாராக முடிஞ்சுது. இதில் யோசிச்சு பாருங்கள், ட்ரீட்மெண்ட் இருக்குது, காலமேலேருந்து 24 மணி நேரமும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும், அந்த மெடிக்கேஷனில் இருக்கணும், எப்போ வேணால் மரணத்தை தழுவலான்னு சொல்லி ஒரு இருந்தாலும் அது ஒவ்வொரு நிமிஷத்தையும் வந்து அவர் எப்படி எதிர்கொண்டாருன்றது, அதுக்குண்டான அந்த லெகசியை எப்படி ஹவு டு கேரி ஃபார்வேர்டு பண்ணாருன்றதை வந்து மிகவும் ஆச்சரியமான விஷயம். ஒரு தற்காப்பு கலை நிபுணர், ஒரு மாஸ்டர் அப்படின்னா அது எப்படி அந்த லெகசியை விட்டு போகணும், அவங்கள பிரமிக்கு பார்க்குறத வந்து கடைசி வரைக்கும் அந்த பிரமிப்பு இருக்கணும் அப்படின்றதுக்கு மாஸ்டர் வந்து ஒரு மாபெரும் உதாரணம். இந்த காணொலியை வந்து நீங்கள் பகிரணும். உங்களுடைய நட்பு வட்டங்கள், சொந்தங்களுக்கு, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார், இது எப்படி நம்ம அடுத்து செல்வாங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து நம்ம மாஸ்டருக்கு கொடுக்குற மரியாதையாக, அஞ்சலியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.